இறைவழி என்றால் என்ன? அதற்கான அவசியம் என்ன இருக்கின்றது? எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கான விளக்கம் முழுமையாக புரிந்து கொள்ளப்பட்டால் அது மிக அழகானதொரு ஆன்மீக வாழ்க்கைக்கான தொடக்கமாக உங்களுக்கு அமையும் என்று நான் உணர்கின்றேன். இறைவழி என்பது இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான வழி. நாம் ஏன் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லது உணர்ந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்பதை முதலில் நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அடிப்படையில் உணர்தல் என்பது ஒரு செயல், அதாவது மனதை கொண்டு செய்யப்படக்கூடிய ஒரு செயல் உணர்தல் ஆகும். அந்த உணர்தல் செயலை மனிதர்களால் மட்டுமே செய்ய முடியும். ஏனென்றால் வேறு எந்த படைப்புகளுக்கும் வழங்கப்படாத மகத்துவமிக்க மனம் நம்முடைய படைப்பாளனால் மனிதர்களாகிய நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடிப்படையில் நம்முடைய மனதை கொண்டே தான் நாம் மனிதர்கள். அதாவது மனிதர்களாகிய நம்முடைய முதன்மையான அடையாளமே நம்முடைய மனம்தான். ஆக நம்முடைய மனதை கொண்டு செய்ய முடியக்கூடிய ஒரு மதிப்புமிக்க உயர்வான செயல் உணர்தலாகும் என்பதை நாம் உணர வேண்டும். உணர்தல் என்றால் என்ன, அதில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி சில கருத்துக்களை பேசலாம். ஒரு படைப்பு இருக்கிறது என்றால் அந்த படைப்பினுடைய தன்மை என்ன, அதனுடைய கரு எப்படிப்பட்டது, அதனுடைய மூலம் என்ன, அந்த படைப்பினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய இயக்கத்தன்மைகளெல்லாம் என்ன என்பதை பற்றியெல்லாம் நம்முடைய மனதை கொண்டு முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு செயலே உணர்தலாகும். அதாவது ஒரு படைப்பை பற்றிய, ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை பற்றிய, ஒரு இயக்கத்தை பற்றிய முழுமையான ஞானத்தை நம்முடைய மனதில் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய நிலையே உணர்தலாகும். இன்னும் சுருக்கமாக சொல்வதானால் உணர்தல் என்பது, அதாவது உணர்வு பெறுதல் என்பதுதான் ஞானம் பெறுதலாகும். ஒன்றை பற்றிய ஞானம் என்பது அதை பற்றிய உணர்தல் தான். அதில் பல படிநிலைகள் இருக்கலாம். ஒரு படைப்பை பற்றிய உச்ச உணர்தலே அதை பற்றிய உச்ச ஞானமாகும். மீண்டும் புரிந்து கொள்வோம். உணர்தல் என்பது மனிதர்களாகிய நாம் நம்முடைய மனதை கொண்டு செய்ய முடியக்கூடிய ஒரு மதிப்புமிக்க செயலாகும். இந்த பிரபஞ்சத்தின் எதனை வேண்டுமானாலும் நாம் உணர முடியும். அதாவது இந்த பிரபஞ்சத்தின் எந்த ஒரு படைப்பை பற்றிய ஞானத்தையும் நாம் அடைந்து கொள்ள முடியும். அதற்கான தகுதி நமக்கு, அதாவது நம்முடைய மனதிற்கு இருக்கிறது. அந்த வகையிலே மனிதனே படைப்புகளில் சிறந்தவனாவான் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். படைப்புகளில் சிறந்தவனான மனிதன் எதனை உணர்ந்தால், அதாவது எதனை பற்றிய ஞானத்தை அடைந்து கொண்டால் அது அவனுடைய மனதின் தகுதிக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதை பற்றி சிந்தித்தால், முதலில் மனிதன் அவனை பற்றி உணர வேண்டும். மனிதனுக்கு அவனை பற்றிய உணர்வு, அதாவது அவனை பற்றிய ஞானம் வேண்டும். அவனுக்கான உணவுகளை பற்றி, அவனுக்கான மூச்சை பற்றி, அவனுடைய உடலை பற்றி, உடலியல் நிகழ்வுகளை பற்றி, தூக்கத்தை பற்றி, அவனுடைய உறவுகளை பற்றி, இன்னும் அவனுடைய வாழ்வின் அத்தனை அம்சங்களையும் அவன் உணர வேண்டும். அதுதான் அவனுடைய மனதின் தகுதிக்கு அழகு. அவற்றையெல்லாம் அவன் செய்யாமல் விடுவானேயானால் அவனின் மனதின் மகத்துவத்தை முழுமையாக பயன்படுத்தாத, முழுமையாக வெளிப்படுத்தாத ஒரு தவறை செய்தவனாவான். எனவே நாம் நம்மை பற்றிய ஞானங்களை அடைய விரும்ப வேண்டும். அதற்கான வழிகளில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். மனிதன் அவனை பற்றிய அந்த உணர்தல் பயணத்தில் இருக்கும்போது அவனை விட உயர்வான ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் உணர்ந்து கொள்வான். அதுதான் இறைவனை உணர வேண்டியது. மனிதனுடைய மூலம், அவனின் வேர், அவனையே படைத்தவன், அந்த படைப்பாளனை உணர வேண்டியதன் அவசியத்தையும் அவன் அறிந்து கொள்வான். அது அவனின் மனதின் தகுதிக்கு இன்னுமே உச்சகட்டமாக அழகை அளிக்கக்கூடியதாகும். ஆக மனிதன் இறைவனை உணர வேண்டும். இறைவனை உணர்வதற்கான பயணத்தை அவன் தொடங்க வேண்டும். அதுதான் அவனின் தகுதிக்கு பொருத்தமான ஒன்று. இறைவனை உணர்வதற்கான பயணத்தை அவன் தொடங்குவதன் மூலமே அவனது மனிதன் என்ற தன்மையின் முழுமை நிலையை அடைந்து கொள்ள முடியும். மனிதர்களாகிய நாம் நம்முடைய இருப்பை முழுமை நிலைக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும். இறைவன் நமக்கு அளித்துள்ள இந்த உலக வாழ்க்கைக்கு, அவன் நமக்கு அளித்துள்ள உன்னதங்களுக்கு நாம் அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நிச்சயமாக நாம் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான பயணத்தில், வழிமுறைகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு விளையாட்டு வீரர் இருக்கின்றார்.
சர்வதேச போட்டிகளில் விளையாடக்கூடிய அளவுக்கு அவருக்கு தகுதியும் திறமையும் இருக்கின்றது. அப்படி இருக்கையில் அவர் சிறிய பிள்ளைகளோடு தெருவில் விளையாடி கொண்டு காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார் என்றால் அது அவரின் தகுதிக்கும் திறமைக்கும் அழகல்ல தானே? அவருக்கான வாய்ப்புகளையும் உயர் சாத்தியங்களையும் அவர் தவறவிடுகிறார் என்றுதானே நாம் சொல்வோம். அதே போலத்தான் மனம் எனும் மகத்துவத்தை கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் இறைவனை உணர வேண்டும். அதற்கான படிகளில் வழிகளில் நாம் பயணப்பட வேண்டும். அதுதான் நமக்கு அழகு. எனவே இறைவனை உணர வேண்டியதனுடைய அவசியத்தை நாம் உணர்ந்து கொண்டால்தான் அதற்கான வழிகளை நாம் தேட ஆரம்பிப்போம். முன்னரே சொன்னபடி இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான வழிதான் இறை வழி என்பது. இறைவன் நாடினால் இறை வழியினுடைய வழிமுறைகள் என்னென்ன என்பதையும் தொடர்ந்து நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள்.